அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். ஒரு ரெண்டு தாள் சுப்பாராவ் தாள், ரூபி சிம்பிள் போடாதது, ஸ்டார் நோட்டு 04F 785 158 785 159 கண்டினியூஸ் சீரியல், ரெண்டுமே ஸ்டார் போட்ட நோட்டு. ஒரு 2 நோட்டு மட்டும். ஒரு 7 டிஜிட்டல் கரன்சி ஒன்று, யூஸ்டு கண்டிஷனு, ரெட்டி ரேர் கவர்னர் சைன் போட்டது, இது ஒன்று. ஜப்பான் நட்டு நாணயம், பெரிய நாணயம், நல்ல மொக்கையாக தடிமனாக உள்ள ஒரு பெரிய நாணயம் ஒன்று. என்னோடய பயோடேட்டா அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், அதை எழுதி வைக்க மறந்துட்டேன். இன்னொரு தடவை இதில் எழுத கூட இடம் இல்லை. இன்னொரு தடவை என்னோடய பயோடேட்டாவை கலெக்ட் பண்ணி தாரேன். எஃப்எஸ்எஸ் காயினில், ஃபெரட்ரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஃப்எஸ்எஸ் காயினில் ஒரு 5 ரூபா காயின், வெரி ரேர் ஓஎம்எஸ் காயின். ஒரு அதிசயமாக கிடச்சிது நமக்கு. இதையும் சில டீலர்ஸ் நிறைய பெரிய விலைக்கு விற்கிறாங்க. நம்ம பெரிய விலைக்கெல்லாம் விற்கலை. இது என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. நான் செக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன், பதிவில் போடுறேன். இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு எஃப்எஸ்எஸ் காயின் 2017 உள்ளது. இந்த கண்டிஷனில் தான் கிடச்சிது. 1 ரூபா அந்த மிஷினில் போட்டு இது தயாரித்தது. இந்த மாடலில் பிராஸ் காயின் தான் 5 ரூபாயில் உண்டு. எஃப்எஸ்எஸ் கிடையாது. இது எஃப்எஸ்எஸ் காயின், ஓஎம்எஸ் காயின். ஒன்று அத்தி ஊற்றுற மாதிரி கிடச்சிது. இது ஒரு 1 ரூபா. சுற்றி டிசைனை பார்த்தீங்களா, மிஷின் எப்படி கட்டாயிருக்குன்னு சொல்லி. வெரி ஸ்கேர் ரேர் எரர் காயின். 1 ரூபாயில் சுற்றி பல்லாக இருக்கிறவருங்க. 2008 உள்ளது. இந்த டை எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்றி. நம்ம ஏதோ மிஷினில் கொண்டு போய் கொடுத்து உருவாக்கியிருக்கோம்னு யாரும் நினச்சிட வேண்டாம். கிடைச்ச காயினே இப்படி தான். ஒரு வித்தியாசமான ஒரு டை காயின். ஒரு மன்மோகன் சிங் கையெழுத்து போட்ட ஒரு 2 ரூபா தாள், ஒரு 10 அண்ணா இருந்துச்சு. 2808 மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டது. பறந்துடாத. இது ஒரு நோட்டில் லேசாக கரை இருக்குது. இன்னொரு நோட்டு கண்டிஷன் கிழிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னால் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். 68 70 எல்லாம் ஒரே சீரியல் தான். 98 கியூ, 280 770 768. இது மாதிரி வரிசைக்கு ஒரு 10 நம்பர் வரும்னு நினைக்கேன். லேசாக ஃபேனை வேறு போட்டு விட்டேன். இப்போ அதை அமர்த்தணும்னு எந்திரிச்சு போகணும். அதுக்குன்னு இது காற்றுல பறந்துடும். 740. இதெல்லாம் யூஎன்சி, ஒரே கட்டில் உள்ள யூஎன்சி கரன்சி. ஒரு 10 தாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேணுமுங்க வாங்கிக்கோங்க. மன்மோகன் சிங்கு ரேர் கவர்னரு. இந்தளவுக்கு யூஎன்சிலாம் கிடைக்க கஷ்டம். இது ஒரு கெட்டை உடச்சி போட்டது தான் மிச்சம் அதில் இருக்குது. அதோடு சேர்த்து அதை வச்சுருக்கேன். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரு தாள் வெறும் 40 ரூபா. ரேட்டை சொல்லணும்ல. ஒரு சில இதுக்கு ரேட்டு சொல்லுவேன், ஒரு சில இதுக்கு நீங்கள் ஃபோன் போட்டு ரேட்டு கேட்டுக்கூடணும். அதுக்கப்புறம் ஒரு ரேர் காயினு. விலையெல்லாம் ரொம்ப கிடையாது, சீப் ரேட்டு தான். 1996 நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ் 1996 கொல்கட்டா மிண்டு செஞ்சுரி. நாணயத்தை நல்லா பார்த்துக்கோங்க. 96 தவறான வருஷம்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. 97 நிறைய வெளியிட்ருக்காங்க. 96 ரேராக போச்சு, கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இல்லை, நிறைய சிரமப்பட்டு ஒரு காயினை வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. 1996 7-6 ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படி நிறைய ஃபேக்கு காயின் வந்துருச்சு. கண்ணாடி, பிரேமு, காது, மூக்கு, வாய், அந்த மடிப்பு, காலரு, பட்டனு, தொப்பி, இதனுடைய வரையத்தெல்லாம் பார்த்துக்கோங்க.
வேணுங்கிறவங்க என்னோடய தொலைபேசியிலேருந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு 100 நாணயங்கள் யுஎஸ்ஏ நாணயங்கள் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா வெரி வெரி ரேர் கலெக்ஷன். அமெரிக்காவில் உள்ள நாணயம், குவார்ட்டர் டாலரு. இதில் உள்ள முக்கியத்துவத்தை சொல்லியிருந்தேன். இந்த 100 நாணயமும் 100 வெரைட்டிஸ், 100 விதமாக இருக்கும். 100 விதமான கமாமரேட்டிவ் காயின்ஸ், நினைவு நாணயங்கள். ஒரு 50 நாணயம் 50 ஸ்டேட்டை ஞாபகப்படுத்தி நினைவாக மெமோரியலுக்காண்டி வெளியிட்டது. மிச்சம் 50 நாணயம் யூஎஸ்ஏல பொதுவான கமாமரேட்டிவ்ஸ் நாணயமாக வெளிவந்தது. என்னுடைய 25 இயர்ஸ் சர்வீஸில் இந்த கலெக்ஷன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். 100 நாடுகள், 100மே கமாமரேட்டிவ் காயின்ஸு, 100மே யூஎஸ்ஏ, 100மே நல்ல கண்டிஷனாக உள்ள நாணயங்கள், 100 விதமான நாணயங்கள். தேடி அலைய வேண்டாம். இதை நாளைக்கு இந்த 100ஐயுமே நான் ஃபோல்டர் போட்டு 100 என்னென்ன விதமாக இது கமாமரேட்டிவ் எந்த இயர்னு சொல்லி மேலே எழுதி நான் இன்னொரு பதிவுக்கும் வருவேன். இதை வேணுமுங்க சொல்லுங்கள், நான் ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் எழுதி வருஷத்தை தான் எழுதி நான் தந்துடுதேன். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு விவரம் தெரியணும்னா நீங்கள் மறுபடியும் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ தான் கவரை உடச்சி போட்டிருக்கேன். அது என் நண்பர் சொன்னார், சார் உங்களுக்கு ஏற்ற ஒரு கலெக்ஷன் சார் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். இது மாதிரி ஒரு கண்டினியூட்டியாக ஒரு 100 கமாமரேட்டிவ் காயின் சார் யூஎஸ்ஏல உள்ளது. ஒரு காயினை ரிப்பீட்டாக இன்னொரு தடவை வராது. 100மே 100 வெரைட்டிஸு. உங்கள்ட்ட கலெக்ஷனில் வச்சுக்கோங்க சார், வாங்க அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். உங்களுக்கு ஒரு பதிவாக போடுதேன். வேணுங்கிறவங்க இந்த 100ஐயும் வாங்கிக்கோங்க. நான் ஒன்றா இதில் பிரித்து தரதுக்கு வாய்ப்புகள் நிறைய குறைவு. எப்படின்னா என்கிட்ட இது மாதிரி ஒரு செட்டு இல்லை. நான் ஒரு 50 தான் வச்சுருந்தேன், 50 ஸ்டேட்டுக்குள்ளது. அதை 2-3 செட்டு வச்சுருந்ததையும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட வச்சு கொடுத்துட்டு சரி கொடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவர் என்கிட்ட 100 காயின் இருக்குது சார், என்னங்க 50 போயிடுச்சுன்னு இதுக்கு வருத்தப்படுது என்னது. சரி 100ஐயும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். 100ம் மீண்டும் சொல்கிறேன், 100ம் 100 விதமான நாணயங்கள். இந்த நாணயத்தை இப்போ 99 நாணயம் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நாணயம் எனக்கு கிடைக்குன்னு வைங்களேன். அந்த நாணயத்தை இந்த நாணயம் இந்த 99 நாணயத்தில் இருக்கா, இதில் இல்லாத நாணயமா அப்படின்னு செக் பண்ணதுக்கு ஒவ்வொரு நாணயம் கிடைக்கும் பொழுதும் இருக்கின்ற நாணயத்தை பூரா செக் பண்ணணும். இந்த நாணயம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கா இல்லையா, இருந்தால் தூரம் எடுத்து வச்சுருவோம், இதில் இல்லை அப்படின்னா இதோட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு. இந்த 100ஐயும் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 100 விதமான நாணயங்களை சேகரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் மாற்றம் இருந்ததுன்னா அதுக்கு நானே முழு பொறுப்பு. இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஃபோல்டர் போட்டு எழுதி நான் உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அல்லது வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போமே இப்படி வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான், ஃபோல்டர் போட்டு வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான், நான் எழுதிலாம் வச்சு போட்டாலும் ஒரே ரேட்டு தான், எல்லாமே ஒரே ரேட்டு தான். இந்த 100ஐயும் ஒரே ஆள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், நமக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ யார்ட்டையும் அவங்க பெருமையாக சொல்லிக்கிடலாம், 100 விதமான கமாமரேட்டிவ்ஸ் காயின்ஸ் யூஎஸ்ஏ காயின்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். நீங்கள் இதை இனிமேல் தேடி அலைய வேண்டாம். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன் உங்களுடைய சேவிங்ஸில் இதை வைக்கிறதுக்கு மிகவும் தரமான ஒரு பொருள், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. இதை சேகரித்து எனக்கு அனுப்பிய அந்த நண்பருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. இதை மேக்ஸிமம் இதை ஒரு ஆள் வாங்கினா எனக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதில் 50 காயின் உள்ள நண்பர்கள் என்கிட்ட இருக்காங்க, எனக்கு தெரியும். மீதம் 50 கொடுங்க அப்படின்னா நான் உட்காந்து இப்போ அந்த 50ஐயும் தெளிக்கணும். உங்களுக்கு எந்தெந்த 50 கொடுத்தோம்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கிறது நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அனுப்பணும். நான் அந்த லிஸ்ட்டை வச்சு இதை ஒரு 3 நாளாக உட்காந்து செக்அப் பண்ணணும். அதனால் இது அப்படியே யாரும் 100 வாங்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்காமல் என்னிடம் கலெக்ஷனில் இருந்தாலும் எனக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும். என்கிட்டவும் இது மாதிரி ஒரு செட்டு இல்லை, மீண்டும் இது மாதிரி ஒரு செட்டு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஒன்று கிடச்சிச்சு, அதை நான் பதிவில் போட்டேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.